வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் இருக்க இந்த வாழைக்காய் வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாத்திஸ் வைப் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறேன். 1/4 கிலோ கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 15 போல் சாம்பார் வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூடயே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கான மசாலாவையும் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். காரம் தேவைப்பட்டால் நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை இப்படியே அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு வாழைக்காயை தோல் உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்து கேரட் துருவோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஊற வச்ச கடலப்பருப்பை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அரைங்க, தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடயே நம்ம துருவி வச்சுருந்த வாழைக்காயையும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. அந்த உருண்டையை நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு வடையாக உள்ளே சேர்த்துருங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. இப்போ நம்மளோட வாழைக்காய் வடை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்திஸ் வைப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.